பையன் சங்கத்துல நிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணவரு எப்படி நிக்க முடியும்னு கேட்டாங்களாமே. எங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா இப்படி யாராவது கேட்க முடியுமா? இப்ப கூட நம்ம சொந்தத்திலே யாரு கூடயாவது சம்பந்தம் வச்சுக்கிட்டா பழைய பழி போயிருந்தான். அதே நாங்களா இருக்க கூடாது. இல்லங்க, அது இது கட்டாயம் எல்லாம் இல்ல. எங்க மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். நீங்க யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், நான் சொல்றதுல உங்களுக்கு நிறைய நல்லது இருக்கு. உங்க பையனுக்கு நடந்த விஷயம் நம்ம ஜாதி ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால காசு இல்லாதவங்க கூட ஜாதியை தான் பெருசா நினைப்பான். உங்க பையனுக்கு சட்டுன்னு யாராவது பொண்ணு கொடுக்க முன் வருவாங்களா? யோசிங்க. இதையெல்லாம் சொல்லி கட்டாயப்படுத்துறதா தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. யதார்த்தமா சொல்றேன், அவ்வளவுதான். சரின்னு மனசுக்கு தோன்றப்ப சொல்லி விடுங்க, நான் வரேன். சரி, நான் புறப்படுறேன். சரிங்க. என்னங்க இது? அவர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. வசந்தா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சில விஷயங்களை சொல்ல முடியல. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஒண்ணுல, அதை விடு. இங்க அந்த ஆள் சொல்ற மாதிரி நம்ம சஞ்சய்க்கு பொண்ணு தர மாட்டோம்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இது அப்பா, இப்ப நான் மேரேஜ் வேணும்னு வருத்தப்பட்டேனா? விடுங்கப்பா. இவ்வளவுக்கும் காரணம் என் அன்னிக்காரி. அவ மட்டும் அன்னைக்கு அந்த அப்சராவை கூட்டிட்டு வரலனா எல்லாமே மாறி இருக்கும். ஆமாங்க, வேணா பிடிச்சவ. அவளை ஏதாவது பண்ணணுங்க. எங்க அவ நல்லாதான் இருக்கா, நமக்கு தான் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இல்ல வசந்தா, அந்த பொம்பளைய நான் சும்மா விட மாட்டேன். என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க? என்னத்த சொல்றாங்க? இன்னும் ஒருத்தரும் கண்ணுல காசை காமிக்கலையே. காசை வச்சாதாங்க காரியம் நடக்கும். எதுக்கு அவசரப்படுறீங்க? துரை அண்ணனை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் பொறுப்பு. அவர் சும்மா விட்டுற மாட்டாரியா? அதுவும் சரிதான். ஒரு பொடி பையகிட்ட தோத்து போயிடக்கூடாதுன்னு பணத்தை அள்ளி இறக்கிற ஆள் தானே. அதை இப்பவே கொடுத்தா என்னவா? அப்பதானே நாமளும் ஒரு நம்பிக்கையோட இருக்க முடியும். நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க? நட்ராஜால ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது. அதனால துரை அண்ணன் தான் நமக்கு எல்லாமே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நடராஜ் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. சந்திராமாவோட மருமகன். துரைய விட பெரிய இடம். அவங்கள பிடிச்சு பேசினா இதை விட பெரிய அமௌண்டா பார்க்கலாம். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சந்திரா அம்மாவுக்கும் நட்ராஜுக்கும் இப்ப டேர்ம் சரியில்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். யோ, நீ துரைக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக எதையாவது பேசாத. அப்படி சண்டை போடுறவங்க எதுக்கு நம்ம சங்கத்துக்கு பணம் கொடுத்து என் மருமகனை சப்போர்ட் பண்ணுங்கன்னு எதுக்கு லெட்டர் கொடுக்கணும்? அதெல்லாம் டிராமா. சும்மாரியா, நாங்க 4 காசு பாத்துருவோன்னு பொறாமையில பேசாத. இப்படித்தான் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு எல்லாத்தையும் குட்டி சோறு ஆகிட்டீங்கயா. ஏன் உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? ஒரு தடவை தான் வாங்காம உண்மையா ஓட்டு போட்டு பாப்போமே. ஆமா, இப்படி சொல்லிட்டு நீங்க மட்டும் தனியா வாங்கிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதியா. அப்புறம் எப்படியா நல்லவங்க பதவிக்கு வருவாங்க? காசு வாங்கலன்னா மட்டும் நல்லவங்க வந்துருவாங்களா? நடராஜ் நல்ல பையன் தான். ஆனா துரை அண்ணனை எதிர்த்தனால ஜெயிக்க முடியுமா? ஒரு தடவை மாத்தி தான் ஓட்டு போட்டு பாப்போமே. ஒண்ணு செய்வோம், காசை வாங்குறபடி வாங்குவோம், ஓட்டை மாத்தி குத்தி பாப்போம். யோ 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 யோ, கைகால் விளங்காம போயிடுயா. நீங்க எல்லாம் நன்றி கேட்டாளுங்கயா. ஆனா உங்களுக்கு தலைவனா வரவன் மட்டும் ஒழுக்கமானவனா வரணும். இல்ல இருந்தா நல்லா தானே இருக்கும். அண்ணே, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த லெட்டரை பிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுல இதுவும் இருந்ததுண்ணே.
பாருங்க. இங்க கொண்டா பாப்பா. இங்க கொண்டா பாப்பா. இங்க உண்டாயா? பாப்பா. இங்க உண்டாயா பாப்பா? இருங்க. ஆளாளுக்கு சத்தம் போட்டா எப்படி? அந்த லெட்டரை நீயே படிப்பா. சரிங்க. என்னன்னு கேட்கலாம். அன்பான சங்கத்தினரே, நம்ம சங்கத்து மேல எல்லாருக்கும் அக்கறை இருக்குன்னு நம்புறதால நான் இதை எழுதுறேன். இப்பவும் நம்ம சங்கம் மத்த சங்கத்தை விட எதுலயும் குறைஞ்சது இல்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல நிக்க போற 2 பேரையும் பத்தி நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. துறை மோசமான ஆளு, கெட்டவன். அதனால நடராஜுக்கு ஓட்டு போடலான்னு பேசிக்கிறாங்க. துறை கெட்ட ஆளுதான், ஒத்துக்கிறேன். அந்த நடராஜ் ரோட்ல போயிட்டு இருந்த பொம்பளை கழுத்துல செயின் அறுத்திருக்கான். ஒரு பொண்ணு கூட பழகி ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு தட்டி கேட்டப்போ அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசி இன்டர்நெட்ல போட்டு அது போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆளத்தான் இந்த சங்கத்துக்கு நீங்க தலைவரா தேர்ந்தெடுக்க போறீங்களா? நம்ம சங்கத்து மேல உண்மையான அக்கறை இருந்ததுன்னா யோசிச்சு முடிவெடுங்க. இதை யார் எழுதியிருப்பா? யார் எழுதுனா என்ன? அதுல இருக்கிற விஷயம் உண்மையா இல்லையா? கரெக்டு தான். இதையெல்லாம் மறந்துட்டு நடராஜுக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா முன்னால நின்று நடராஜ் அதை எப்படி பேச முடியும்? நீ என்ன யோக்கியமா இத பேச வந்துட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? சரியோ தப்போ, துறை அண்ணன் எவ்வளவோ மேலு. ஆமா துரை எவ்வளவோ மேலு. நமக்குள்ள பேசி என்ன ஆக போகுது? இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சுல, எப்படியாவது நடராஜா நிக்க விடாம பண்ணோம். ஆமாமா, இப்பவே கூப்பிட்டு வாபஸ் வாங்க சொல்லிடுவோம். என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்காங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்றோம்னு தெரியல. நிம்மி, நீ வண்டியிலே இரு, நாங்க போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். இங்கே இரு. சரிம்மா. வாங்க சார். என்ன சார் அம்மாவே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை காணோம், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் இப்பதான் வெளியில போனாரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சரி வாங்க பெரியம்மா. தான் சார். ஏய் என்னையா என்ன சார் வேணும்? அது வந்து பெரிய இடத்து ஆளுங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் இரு, நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம். சரிங்க சார். நான் முடிச்சு கொடுத்துறேன். சரிங்க சார். தைரியமாக போயிட்டு வாங்க. ஓகே சார், வரேன் சார். ம். என்னையா வந்திருக்க பார்ட்டிட்ட எதுவும் தேருமா? பெரிய இடம் சார், பெருசா தேரும். என்ன கேஸு? அவங்க மருமகன் ஏதோ காணுமா? ஓ அந்த கேஸா? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ மார்க்கெட் வரைக்கும் போய் வசூல் பண்ணிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ம். என்னப்பா? இதோ. பெரியம்மா. சொல்லுங்க என்ன விஷயம்? சார் அது ஹலோ. தேங்க்ஸ். எதுக்கு? சொன்ன மாதிரியே அவனை தூக்குனதுக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமா? சாப்பிட்டீங்களா? முடிஞ்சது. பாத்தீங்களா, என்னை விட்டுட்டு சாப்பிட்டீங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும், அது போதும். ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன போனை கட் பண்ண சொல்றீங்க அதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல. நான் இப்பவே உங்களை பார்க்கணும். நான் இன்னொரு half an hourல அங்க வந்து உன்னை பாக்குறேன். இல்ல வேணாம். ஏன் கோவமா? உங்களை போய் நான் கோச்சுப்பேனா? இங்க நான் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கேன். நான் வந்து உங்களை பாக்குறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அதனால என்ன, இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். சரி வா 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 வா. சொல்லுங்க என்ன விஷயம்? சார் அது வந்து எங்க சார் என்னையா அக்கிஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். இதை பார்த்துட்டீங்கன்னா கூட்டிட்டு போயிடுவோம். ஹலோ
சாப்பிட்டீங்களா? என்ன திடீர்னு? பாத்தீங்களா, என்னை விட்டுட்டு சாப்பிட்டீங்க. என்ன விஷயம்? எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அது போதும். நான் பெரியம்மா கூட முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அப்போ என்ன போனை கட் பண்ணுன்னு சொல்றீங்க, அதானே? ஐயோ, அது அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் இப்பவே உங்களை பார்க்கணும். நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். எனக்கு இப்போ சின்னதா ஒரு வேலை இருக்கு. என்னாச்சு? முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். வந்ததும் நானே உங்களை கூப்பிடுறேன். சரி, வச்சிடறேன். இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சொல்லுங்க. எங்க மாப்பிள்ள எங்க இருக்காரு? அதை ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நேற்று நைட்டு நீங்க தானே கூட்டு வந்திருக்கீங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் எதுக்கு உங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும்? அதை நீங்க தான் சொல்லணும். அப்படிலாம் யார் இங்க இல்ல. இங்க பாருங்க, நீங்க கரெக்டா சொல்லலன்னா கமிஷனர்ல இருந்து ஐஜி வரைக்கும் போக வேண்டியிருக்கும். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. நேத்து வீட்ல போய் அரெஸ்ட் பண்ணீங்களே, அப்படின்னு யார் சொன்னா? நீங்க வந்து கூட்டிட்டு போனதை பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்திருக்காரு. அவர் வேணா நான் கூட்டிட்டு வரட்டுமா? ஓ, அதுவா? பிரபுன்னு சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளன்னா எனக்கு எப்படி தெரியும்? பைக்ல போறப்போ ஒருத்தர் மேல மோதிட்டாரு, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிச்சேன். பெரிய அடி ஒண்ணும் இல்ல, வான் பண்ணி அனுப்பிட்டேன். ஆனா வீட்டுக்கே வரலையே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போயிருக்காரு. நான் அனுப்பிட்டேன். லாக்அப்ல இருக்காரான்னு போய் பாருங்க. நான் அனுப்புனதுக்கு அப்புறம் காணாம போயிருக்காரு. வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்னன்னு விசாரிக்கிறேன். ஹலோ, நான் பக்கத்துல வந்துட்டேன். வேலையை முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. வா வா வா. சரி. நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாக்குறேன். ஐயா வேண்டாயா, வேண்டாம் ஐயா, வேண்டாயா சார். சார் சார் வேண்டாம் சார். சார் காமிஸ்டர் போறியா நீ? ஐஜிட்ட போறியா நீ? போய் பாரு. காமிஸ்டர் போறியா? யாருக்கிட்ட கேசவிட்டியா? தெரியுமா, கவலைப்படாதீங்க. இவர் பொய் சொல்றாரு நல்லாவே தெரியுது. போலீஸ் கஸ்டடின்னு சொல்லி இங்கதான் எங்கேயோ வச்சிருப்பாங்க. நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி பேச சொல்லுவோம். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. வாங்க போலாம். வந்துடுறேன். அம்மா வாம்மா. அம்மா, இதுல கேசரி இருக்கு. காலையில பண்ணிருந்தேன், அதான் உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசு உளைச்சலா இருக்கு மதி. என்னம்மா ஆச்சு? எல்லாம் அந்த நட்ராஜ் பையனாலதான். முத்து மாமா போன் பண்ணாரு மதி. இவன் சங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டான். கடைசியில உங்க சித்தப்பா அவர் புத்திய காமிச்சிட்டாரு. செயின் அறுத்தவன், பொம்பளை பிள்ளைங்களை தப்பா பேசினவன், ஜெயிலுக்கு போனவன் சொல்லி ஆளுங்களை வச்சு சங்க ஆபீஸ்ல பேச வச்சிருக்காரா. கேக்குறப்போ எனக்கு உசிரே போற மாதிரி இருக்கு மதி. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஒரு காலத்துல அவன் அப்படி இருந்தான், இப்ப அப்படி இல்லையே மதி. இந்த விஷயம் திவ்யா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? நமக்கு தானே அசிங்கம். ஆமாமா, இது நமக்கு தேவையில்லாததுதான்.
இந்த சங்கத்துல நின்னு என்னத்த சாதிக்க போறான்? ஏற்கனவே திவ்யா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதுல இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் பெத்தது சரியில்லையம்மா. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை பிள்ளையா பெத்ததுக்கு எனக்கு வெக்கமா இருக்கம்மா. சித்தப்பாவை விடுங்க பாட்டி, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இவன் போய் எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறான்? சொன்னா கேட்க மாட்டேங்கிறனே மதி. இப்ப என்னம்மா பண்ண போற? அதான் எனக்கும் புரியல மதி. நான் சொன்ன எடுத்துக்கவும் மாட்டேங்கிறான். ஏம்மா, திவ்யாவை விட்டு சொல்லி பாரு. அவ எப்படி? என்னம்மா நீ? அவ சொல்லித்தானே இவன் எலெக்ஷன்ல நின்னா அப்படின்னு அவ சொன்னா. ஆனா அவங்க சித்தப்பாவை எதுக்கணும்னு தானே இவன் நிக்கிறான். நான் சொல்றது கேளு. திவ்யாவுக்கு உடனே போனை போட்டு விஷயத்த சொல்லு. பாட்டி சொல்ற மாதிரி பண்ணிதான் பாரு. ஒருவேளை அவ சொல்லி கேட்டா அதுவும் நல்லது தானே. சொல்றது கேளுமா போ. திவ்யா, இந்த மாதிரி நேரத்துல நீ டென்ஷன் ஆக கூடாது திவ்யா. அதான் அத்தையும் அவரும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா பிரபுவை தேடி கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்தம்மா திவ்யா நம்பர் போட்டு கொடு. இந்தம்மா. ஹலோ, நான் அத்தை பேசுறேம்மா. சொல்லுங்க. இல்ல, நட்ராஜ் சங்க எலெக்ஷன்ல நிக்கிறால, அதனால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருதுமா. நீதான் அவன்கிட்ட சொல்லி நிக்க வேண்டாம்னு சொல்லிடுமா. நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. நிஜமாவே நீ சொன்னா அவன் கேட்பாங்கிற நம்பிக்கை இருக்குமா? உங்க புள்ள நீங்க சொல்லி கேட்கலன்னா நான் சொல்லி எப்படி கேட்பாரு? சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைங்க வருது திவ்யா. நீதான் எப்படியாவது. என்ன நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் நான் சொன்னா கேட்க மாட்டாரு. நான் சொன்னா தேவையில்லாம எனக்கும் அவருக்கும் சண்டை தான் வரும். அது உங்களுக்கு வேணுமா? இல்ல வேண்டாமா, பரவாயில்ல, வச்சிடுறேன். என்ன திவ்யா, என்ன பிரச்சனை? அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருல, அது வேண்டாமா. அதனால நிறைய பிரச்சனை வருதான். என்ன பிரச்சனையா? அது தெரியல, சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா. அதுக்கு நாம என்ன பண்ணணுமா? அவங்க சொல்லி கேட்க மாட்டேங்கிறாராம். அவர் எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் நான் சொல்லுமா. ஏன் வெற்றி, நாம நினைச்ச மாப்பிள்ளை ஜெயிக்க வைக்க முடியாது? நீங்க சொன்னா செஞ்சிடலாம் பிரியமா. மாப்பிள்ளைக்கு இதுல ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறமாவது அவர் நம்மள புரிஞ்சுக்கிறாரான்னு பார்க்கலாம். வெற்றி, சங்கத்துக்கு போன் போட்டு அங்க என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு கேளு. நாம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, பிரபு மாமா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுதா? ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்ல போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்களா. எல்லாம் நம்ம வக்கீல் பேசிடுவாரு. நாளைக்கு எப்படியும் கூட்டிட்டு வந்துடலாம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, நீ நிம்மியை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா, வா நிம்மி போலாம். வெற்றி வா, நம்ம சங்கம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். சரி பிரியமா. உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு?
என் வீட்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு நித்யா. சண்டையா? ராத்திரி பூரா தூங்கல, ஒரே சண்டை. என்ன அடிச்சிட்டான் நித்யா. என்ன பிரச்சனை? அவன் காலேஜ்ல படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் நைட்ல உட்காந்து பாவ மன்னிப்பு கேட்டான். நான் கூட ரொம்ப நல்லவன்னு நம்பினேன் நித்யா.